ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஸ்லாட்டட் ஆங்கிள் ஸ்டீல் ரேக் வந்து வாங்கியிருந்தோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்டீல் ஏஜென்சிஸ் ஜெயந்தபுரத்தில் வாங்கியிருந்தோம், மதுரை. சரிங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதை வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மாட்ட வந்திருக்காங்க. ஸோ வாங்க அந்த ஸ்டீல் ரேக்கை வந்து எப்படி மாட்டுறாங்கன்னு பார்ப்போம். இது வந்து 3க்கு 1 4 தட்டு ஸ்டீல் ரேக்கு. சரிங்களா? வாங்க அவங்க எப்படி மாட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம மாட்டுறதை ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது நம்ம தேவையான அளவு மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம இப்போ நம்மளுக்கு 4 தட்டுன்னும் போது இப்போ 5 அடிக்கும் போது ஒரு 2 3 4 நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு 4 பிளேட் போட்டுருவோம். இப்படி மார்க் பண்ணிட்டோம்னா மாட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா சில பேர் வந்து எண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஓட்டையை, ஸ்கேல் வச்சு அளந்துக்கிட்டு இருப்பாங்க. அதையும் பிரிச்சிருச்சு. போல்டை கழட்டி அப்படியே கழட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி கழட்டி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் மாட்டுறதுக்கு. போல்டு அந்த மாதிரி கழட்டி வச்சுட்டு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த ஆங்கிலை எடுத்துகிட்டு ஒவ்வொரு பிளேட்டாக மாட்டணும். முதல் மேல் தட்டையும் அப்புறம் பின்னாடி வந்து கீழ் தட்டையும் மாட்டிட்டோம்னா பேலன்ஸ் நிற்கும். ரேக் கீழே விடாமல் இருக்கும். நம்ம போர்டுலேயும் டைட் பண்ணலாம். இப்போ அட்வான்டேஜாக அந்த மிஷின் வந்துருக்கு. ஆனால் எங்களுக்கு நிறைய வேலை இருக்கனால அதை யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லைன்னா ஸ்பானர்லேயே நம்ம டைட் பண்ணிக்கலாம். நம்ம சரி கரண்ட் மக்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணனுக்கு நிறைய ஒர்க் இருக்கனால பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது பேர் என்னன்னே அந்த இது மிஷின் தான். மிஷின் சாரி பிரின்ச்னு சொல்லுவாங்க. என்னண்ணே? பிரின்ச் மிஷின் சொல்லுவாங்க. பிரின்ச் மிஷின் டைட் பண்ணுறதுனே இருக்குது. போல்டை டைட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா பிரின்ச் மிஷின் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பிரின்ச் மிஷின் தானே? ஆமாம், பிரின்ச். இதான் அந்த மிஷின் பாருங்கள். இது வந்து பிரின்ச் மிஷின். போல்ட் நட் டைட் பண்ணிக்கலாம், ஸ்க்ரூவும் டைட் பண்ணிக்கலாம். போல்ட் நட்டு ஸ்க்ரூ எல்லாமே டைட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். இதுலேயே நம்ம கொழுப்படியும் செஞ்சு மாட்டிக்கலாம். நம்ம இது கொழு வைப்பாங்க இல்லையா? என்னண்ணே? ஆமாம் கொழு வைக்கக்கூடிய நம்ம இதில் ரெடி பண்ணிக்கலாம் நம்மளுக்கு. ஓ சரி சரி. இப்போ ஒரு டைட்டு வைப்பார் வயசு இல்லை வீட்டு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக போல்ட் நட்டு டைட் ஆகிடும். நம்ம பின்னாடி ஸ்பானர் போடணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது மர அடியானா மட்டும் பின்னாடி ஸ்பானர் போடுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா கையில் லைட்டாக இது பண்ணிட்டு டைட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓ நாட்டு மாட்டு சார். ஏன்னா முன்னாடிலாம் ஸ்பானர் வச்சு டைட் பண்ணணும்னா லைட்டாக டைம் ஆகும். இதுனா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். அதே மாதிரி இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு இது பின்னாடி மாட்டுறோம். பின்னாடி மாட்டிட வேண்டியதான்.
இந்த கிளாம்ப் வந்து ரேக் வந்து சேக்காகாமல் இருக்கிறதுக்காண்டி போடுறது. ஓ, நேரம் நிற்கும் போது இங்கிட்டு சாயாமல் சாயாமல் இருக்கிறதுக்கு அந்த கிளாம்பு போடுறோம். கிளாம்பு தானே இது? clamp. கிளாம்பு. அப்படி இந்த கம்பெனியோட பேர் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களே சொல்லிடுறீங்களா? ஓகே. ஆ, என்னுடைய கம்பெனி வந்து மதுரை ஜெயந்திபுரத்தில் இருக்குது. மாருதி ஸ்டீல் ஏஜென்சின்னு பேர். என்னோடய தொடர்பு எண் வந்து 98 421 66 121. உங்களுக்கு இந்த மாதிரி ரேக்கு குழுப்படி கடைகளுக்கு எதாவது தேவைப்பட்டால் கூட எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். ஆ. கொடு, எனக்கு கொடு. மாட்டேன், நான் ஒன்று மட்டும் கழிச்சு. டைட் பண்ணு சார். ஆ. இதோடு சேர்த்து கீழே வந்து இந்த ரப்பர் புஷ் வரும். ஆ. இது கீழே மாட்டிட்டோம்னா கொஞ்சம் துருப்பிடிக்காமல் இருக்கும். வச்சுக்கிறோம் பார்க்க நீட்டாக. மாட்டி முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு தேவைன்னா கொஞ்சம் முன்னாடி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா அடிக்கிறது வசதி இருக்கும். அப்படின்னா அசான் நின்றுக்கலாம். வெயிட் நம்ம எவ்வளோ நாள் ஏற்றிக்கலாம். ஓகே தானே, அவ்வளோதானே. அவ்வளோதானே. மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஸ்டீல் ரேக் வந்து மாட்டிட்டு போயிட்டாங்க. சரிங்களா, அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கின ஸ்டீல் ரேக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மாட்டியாச்சு ஸ்டீல் ரேக்கை. சரிங்களா, அதை வந்து வீட்டில் வச்சாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா மக்களே நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஓகே மக்களே, நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்புறம் என்னோடய வீடியோஸ் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மக்களே அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க, எல்லோரும் ஜாலியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. நான் உங்களே அடுத்த சந்திக்கிறேன் மக்களே. தேங்க்ஸ் மக்களே. பை பை மக்களே.